வணக்கம். நம்ம எம்எஸ்சி ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா அகைன் இப்போ ரிமைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி 2 டேஸ் பிஃபோராக பார்த்தீங்கன்னா நார்மல் மெசேஜ் உங்களுக்கு ரிசீவ் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்லி நார்மல் மெசேஜ் உங்கள் மொபைலில் ரிசீவ் பண்ணியிருப்பீங்க. அதாவது எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருந்தீங்களோ அப்ளை பண்ணும்போது அந்த மொபைல் நம்பருக்கு மெசேஜ் அப்படின்றது ரிசீவ் ஆகிருக்கும். இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 ஹவர்ஸ் 2.5 ஹவர்ஸ் அவ்வளோதான் டைமே இருக்குது. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த டைமுக்குள்ளே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் 2 ஹவர்ஸ் மட்டும்தான் ப்ராப்பராக இருக்குது. அதுக்குள்ளே சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணாதவங்க பண்ணிட சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மெசேஜ் வந்து 2 டைம்ஸ் அனுப்பும் போது தான் உங்களுக்கே தெரியுது. சில பேர் பார்த்தீங்கன்னா ஓஏக்கு அப்ளை பண்ணிட்டு அப்புறம் மசால்ஜி அண்ட் அதர் ஆல் போஸ்டிங்ஸ் அப்ளை பண்ணியிருப்பாங்க. 2 டைம் இது மாதிரி அனுப்பும் போது தான் என்கிட்ட கேட்டாங்க, 2 டைம்ஸ் வந்திருக்கு மெசேஜ் இப்போ மதியத்துக்கு மேலே கேட்டாங்க. நான் அப்போ சொன்னேன், ஆமாங்க 2 ரெக்ரூட்மெண்ட் அப்ளை பண்ணியிருப்பீங்க அப்படி சொல்லும் போது அப்போ ஞாபகமே இருக்குது. ஐயோ நான் ஓஏக்கு மட்டும் தான் நான் வந்து பண்ணியிருக்கேன், ஐயோ நான் மசால்ஜிக்கு பண்ண மறந்துட்டேனே சொல்லிட்டு வேகமாக விழுந்துடுச்சு போனாங்க. இன்னும் ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே அவங்க பண்ணி முடிக்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி மறந்துருப்பீங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான் ரெக்ரூட்மெண்ட் சார் வந்து பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு கூட ஒரு ரெக்ரூட்மெண்ட் தான் பண்ணிட்டேன், அப்போ ஓஏக்கு மட்டும் தான் நான் அப்லோட் பண்ணேன், இன்னொரு ரெக்ரூட்மெண்ட் இந்த மசாஜ் இதுக்கெலாம் அப்லோட் பண்ண மறந்துட்டேனே, இப்போ நீங்கள் சொல்லி தான் நான் வருது அப்படின்னு ஒரு சிலர் வந்து இருப்பாங்க. அண்ட் இன்னும் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜை பார்த்துட்டு தான் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களா இருப்பாங்க. இந்த 3 நாள் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணப்பட்ட விஷயமே தெரியல. இந்த மெசேஜ் வந்து பார்த்து வாட்ஸ்அப்பில் எனக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டதுக்கப்புறம் தான், இந்த விஷயத்தை சொன்னதுக்கப்புறம் தான் அப்படியே எவ்வளோ டைம் இருக்குது சொல்லிட்டு வேகமாக ஓடுனவங்களுமே இப்போ இருக்காங்க. எல்லாமே இப்போ சர்டன் பீரியடில் ஒரு 1 o'clock இந்த விஷயம் நடந்துச்சு. அதனால தான் மொத்தமாக ஓவராலாக ஒரு வீடியோ போடுறோம் சொல்லி இந்த வீடியோ அப்படின்றது போட்டு விட்றேன்.